வாக்யஜ்ஞேன கல்பதாம். நமாமி சங்கராச்சார்யம் சர்வலோகைகபூஜிதம். பஜே ஸ்ரீ பாரதி தீர்த்தம் சாரதா பீட சத்குரும். ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. अम्भस्य पारे भुवनस्य मध्ये नाकस्य पृष्ठे महतो महीयान् शुक्रेण ज्योतिगुंषि समनुप्रविष्टः प्रजापतिश्चरति गर्भे अन्तः यस्मिन्निदगुं सञ्च विचैति सर्वम् यस्मिन् देवा अधिविश्वे निषेदुः तदेव भूतं तदुभव्यमा इदम् तदक्षरे परमे व्योमन् येनावृतं खञ्च दिवं महीञ्च येनादित्यस्तपति तेजसा भ्राजसा च यमन्तः समुद्रे कवयो वजन्ति यदक्षरे परमे प्रजाः यतः प्रसूता जगतः प्रसूति तो येन जीवान् व्यचसर्ज भूम्याम् यदोषधीभिः पुरुषान् पशुभिश्च विवेश भूतानि चराचराणि. உபனிஷத் இந்த முதல் அணுவாக்கம்னு பேராகிராஃப், பெரிய பேராகிராஃப். இது எந்த உபநிஷத்துலையும் இவ்வளவு பெருசா பார்க்க முடியாது. இவ்வளவு விஸ்தாரமா கம்பீரமா பெருசா பரமாத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுகிறது. இந்த மந்திரம் விஸ்தாரமா போகிறது. ஒரு ஒரு வாக்கியமும் ரொம்ப நீளமாவும் இருக்கு. ஆனா இது எல்லா வாக்கியங்களும் பரமாத்மாவினுடைய ஸ்வரூபத்தை நன்றாக மனதில் பதியும்படி உபதேசம் பண்ணுகிறது. சமுத்திரத்தை விட, பூமி இந்த பிரபஞ்சத்தை விட மிக உயர்ந்தது, சொர்க்கத்தை விட உயர்ந்ததாக அந்த பரம்பொருள் இருக்கிறது. அந்த பரம்பொருள் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறது. கடவுள் எங்கேயோ இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆனால் அந்த உடம்புல அகங்கிற பதார்த்தமாகவும் அந்த சைத்தன்யமே இருக்கிறது. நம்மளை சிறியவனா உபனிஷத் காட்டுறதே இல்லை. நம்மளை அல்பமா நம்ம மனசுல நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நமக்கு எப்பவுமே ஒரு இது இருக்கு, வயசாக நம்ம எல்லாம் ஒன்னுத்துக்குமே ஆகாதவா அப்படி சில பேருக்கு தோன்றதுன்னு நினைக்கிறேன். அப்படி வயசாக என்ன ஆகுறது, நம்ம எல்லாம் ரொம்ப லிமிட்டட், நமக்கு எவ்வளவோ விஷயத்துல நமக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நம்மளை நாளாக ஒரு பக்கம் பார்த்தா அது பணிவை கொடுக்கற மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மள ரொம்ப தாழ்வா நினைக்கும்படியும் பண்றது. பணிவாவும் சொல்லலாம், தாழ்வாவும் சொல்லலாம். நான் கடவுளுக்கு கட்டுப்பட்டவன், அது பவ்யமா பணிவா சொல்றது இன்னொன்னு.
என்ன இருந்தாலும் நம்ம அல்பந்தானே அப்படிங்கிறது. ஆனா சாஸ்திரம் இந்த பணிவுங்கிறதும் சரி, அது ஒரு குணமா சொல்லியிருக்கு. ஆனா நம்ம அல்பம் கிடையாது, அதுக்கு பதிலா பூர்ணம். அகம் அல்பஹாவா அகம் பூர்ணஹாவா திருஷ்டியை பொறுத்ததுன்னா, நான் அல்பனா பூர்ணனா, என்ன சரீரம் மனசு புத்தியோட என்ன நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா, உடம்பு மனசு புத்தியோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டா நான் ஒரு அல்பம் நீ ஒரு அல்பம், ரெண்டும் கல்யாணம். நமக்கு ஒரே அல்பமா தான் பிறந்திருக்குன்னா சொல்லலாமே. அப்ப அல்பமாவே தோணும். நம்ம கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப ஒரு அல்ப புத்தி இருக்கும். ஆனா சாஸ்திரம் அப்படி சொல்றதுல தொம் பூர்ணகாங்கிறது. தொம் பூர்ணகான்னு உடனே எடுத்த உடனே தொம் பூர்ணகான்னு சொன்னா மனசுல வாங்கிக்க முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய, எனக்கு 7.5 சனி இப்பதான் பேர போறது. அவன் புதுசா என்னெல்லாமோ சனி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். கண்ட சனி, பாத சனி, புதுசு புதுசா வருது. இந்த சனி இருக்கு, 4 இருந்தா இந்த சனி அந்த சனி சொல்லி நமக்கு ஏற்கனவே துக்கம் ஜாஸ்தி. போராட்டத்துக்கு இந்த சனி எல்லாம் சொல்லி அந்த சனி பெயர்ச்சியை சொன்ன உடனே ஆஸ்திக சமாஜத்துல சனி பெயர்ச்சி வந்துடுறதுனால குரு பெயர்ச்சி ஆயிடுத்து. கிளாஸ் இல்ல, கிளாஸ் அதுதான் சொல்றேன். சனி தொண்டையும் சரியில்லை, சனியும் வந்தது. மாதிரி இந்த அல்பம்ங்கிற புத்தி நமக்கு பலமா இருக்கிறதுனால அந்த அல்பத்தை என்ன பண்றோம்னா பூர்ணத்தோட சம்பந்தப்படுத்துறோம். பகவான் பரிபூர்ணமானவரா இருக்கார். அப்புறம் என்ன சொல்றோம், அல்பம்னு நம்மள நினைக்கிறச்சேயே நமக்கு ஒரு பூர்ணத்தை டிபெண்ட் பண்ணணுங்கிற எண்ணம் வருது. அப்ப சாஸ்திரம் பூர்ணமான வஸ்துவை சொல்லி அவர் கடவுள்னு சொல்லி, அவர் தான்ப்பா பூர்ணன் நீ அபூர்ணன், அந்த பூர்ணனையே நீ இது பண்ணிட்டு இருந்தியானா எத் பாவயதி தத் பவதி அப்படின்லாம் சொல்லி, நீ எப்ப பார்த்தாலும் பூர்ணமான பகவானே தியானம் பண்ணு, பூர்ணமான பகவானே பூஜை பண்ணு. அப்ப நீ பூர்ணத்தையே நீ வழிபட்டியான நீ பூர்ணமா ஆயிடுவே. சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும், இத்தனை வருஷமா நீ பூர்ணமா ஆயிடுவே. அது எப்படி பூர்ணமா ஆகிறது? கொழக்கட்டை பூர்ணம் தான் ஆக முடியும். பூர்ணமா எப்படி ஆகிறது அப்படின்ன உடனே ஆகிறது ஒண்ணும் கிடையாது. சுக்ரேண ஜோதிகும் ஷிசமனு பிரவிஷ்டா. பூர்ணமேதான் அல்பமா நினைச்சு கொடுத்து அஜானத்தினால பூர்ணமே தன்னை அபூர்ணம்னு அறியாமையினால நம்ம நினைச்சுட்டோம். அப்புறம் பார்த்தா அவரும் நானும் ஒண்ணு, தத்துவம் அசீனாடு. இதுதான் சாஸ்திரத்துக்கு விஷயம். ஆகையினால அதை பல கோணங்கள்ல சொல்றது. அம்பஸ்ய பாரே சொல்ற போது மனசு நோ பண்றது. அந்த மந்திரத்துக்கு அந்த அர்த்தம் தெரிஞ்ச உடனே பார்த்தா அப்பா சமுத்திரத்தை விட பெருசா இருக்காருப்பா. அம்பஸ்ய பாரே மகத்தோ மஹியான். இந்த வியாக்கியானத்தை ஆழமா பார்த்தா எழுதியிருக்கிறது வித்யாரண்ய சுவாமிகள். அம்பஸ்ய பாரே மகத்தோ மஹியான், புவனஸ்ய மத்தியே மகத்தோ மஹியான், நாகஸ்ய பிருஷ்டே மகத்தோ மஹியான் அப்படிங்கிறார். இந்த மகத்தோ மஹியான ஒன்னொன்னையும் சேர்க்கிறார். அம்பஸ்ய பாரே மகத்தோ மஹியான், சமுத்திரத்தை காட்டிலும் பெருசிலையும் பெருசவர். புவனஸ்ய மத்தியே மகத்தோ மஹியான், இந்த யூனிவர்ஸை காட்டிலும் பெருசிலையும் பெருசவர். நாகஸ்ய பிருஷ்டே மகத்தோ மஹியான், சொர்க்கம் நம்ம கண்ணுக்கு தெரியல, அது கூட பெருசுக்கும் பெருசு. சொர்க்கஸ்ய நாகஸ்ய பிருஷ்டே மகத்தோ மஹியான் பரமேஸ்வரஹா அப்படிங்கிறார். அத மகத்தோ மஹியான் முதல் கிளாஸ்ல நான் சொல்றதே பிரஜாபதினு சம்பந்தப்படுத்தினேன். ஆனா இப்ப நான் மாத்தி சொல்றேன். அம்பஸ்ய பாரே மகத்தோ மஹியான், புவனஸ்ய மத்தியே மகத்தோ மஹியான், நாகஸ்ய பிருஷ்டே மகத்தோ மஹியான் பரமேஸ்வரஹா, சுக்ரேண ஜோதி கும்ஷி சமனு பிரவிஷ்டா. சைதன்ய ரூபமா, ஜீவ சைதன்ய ரூபமா, பிரதிபிம்ப சைதன்ய ரூபமா
எல்லாருடைய ஹிருதயத்திலையும் வியாபிச்சு சமனு பிரவிஷ்டா உள்ளே நிறைந்து, சுக்ரேணன்னா சைத்தன்ய ரூபேண, ஜோதிகும்ஷின்னு சொன்ன அந்தఃகரணானி, எல்லாரிடத்திலையும் சைத்தன்யமாக கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், பிரதிபிம்ப சைத்தன்யமாக எல்லாருடைய அந்தःகரணத்திலையும் வியாபிச்சு சமனுப்பிரவிஷ்டா வெளிப்பட்டவராய், அப்படி அர்த்தம், வெளிப்பட்டவராய். அது மாத்திரமில்ல, அந்தஹ கர்ப்பே சரதி பிரஜாபதி, அடுத்தது தனியா பிரஜாபதி. சுக்ரேண ஜோதிகும்ஷிங்கிறது ஜீவாத்மா, பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தஹன்னா இந்த பிரபஞ்சத்திலையும் இருக்கிறார், விஸ்வரூபமாகவும் இருக்கிறார். அதாவது அரூபமான பரமேஸ்வரன், அரூபமான சுத்த சைத்தன்யம். ஒரு மந்திரத்தை திரும்ப சொல்றேன். அரூபமான பரமேஸ்வரன், அரூபமான சுத்த சைத்தன்யம் ஜீவ சைத்தன்யமாகவும் விராட் சைத்தன்யமாகவும் விளங்குகிறது. புரியுதா? விராட் சைத்தன்யம்னா விஸ்வரூப சைத்தன்யம். அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா என்னது? மைக்ரோ காசம், மேக்ரோ காசம். பியூர் கான்சியஸ்னஸ் தான் ஒரு அந்தःகரணத்திலையும் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆகவும், அதாவது இண்டிவிஜுவல் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆகவும் டோட்டல் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆகவும் இருக்கு. புரியுதோ? ஆக பிரம்மன் பரபிரம்மன் தான் ஜீவாத்மாவாகவும் ஈஸ்வரனாகவும் இருக்கிறது. இது அத்வைத சித்தாந்தத்துக்கு ரொம்ப முக்கியம். பரபிரம்மன் ஜீவாத்மாக்களாகவும் ஈஸ்வரனாகவும் இருக்கிறது. நம்மளுக்கு 3 வச்சுன்னு இருக்கோம். பிரம்மம் வேற, ஈஸ்வரன் வேற, ஜீவன் வேற. பிரம்மன் சொன்னா மாயா ரஹிதம், ஈஸ்வரன் சொன்னா மாயா சகிதம். ஜீவன் சொல்ற போது இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட இருக்கிற கான்சியஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். இப்ப நான்கிற போது நம்ம கிட்ட 3 அம்சம் இருக்குன்னு சொல்லுவோம். நான் நான் அப்படின்னு சொல்றத 3 அம்சம் இருக்கு. ஒரு அம்சம் உடம்பு மனசு சேர்க்கை. இதுக்கு சாஸ்திரத்துல காரிய கரண சங்காத்தம்னு பேர். காரிய கரண சங்காத்தம், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் நான்கிறதுல இது ஒரு அம்சம். அப்புறம் இன்னொரு அம்சம் முதல்ல சொல்ல வேண்டியது ஆக்சுவலா இது இல்ல, முதல்ல சுத்த சைத்தன்யம் சொல்லணும். நான் சொல்ற போது சுத்த சைத்தன்யம், பியூர் கான்சியஸ்னஸ் பிளஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். அதுல அப்புறம் என்ன சொல்றோம்? ஆர்சின்னு சொல்ற மாதிரி ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். இது 3 சேர்ந்துதான் நான் நம்ம எல்லாரும் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல 2 நம்ம என்ன பண்ணுவோம்? மாயா காரியம் சொல்லிடுவோம். எத? உடம்பு மனசு புத்தியையும் அதுல பிரதிபிம்பிக்கிற சைதன்யத்தையும் மாயா காரியம் சொல்லிடுவோம். இப்ப சுத்த சைதன்யம் ஒண்ணுதான். இதுல 3, இந்த சுத்த சைதன்யத்தை விட்டு பாக்கி 2 உண்மை இல்லைன்னு சொல்லுவோம். அத மனசுல வச்சுட்டு உபநிஷத்தை எடுத்த உடனே சொல்றது. இதெல்லாம் விஷயம் எப்படி நம்ம கிட்ட 3 அம்சம் இருக்கோ அப்படிதான் எல்லா வஸ்துலையும் 3 அம்சம் இருக்கு. இந்த 3 அம்சத்துல 2 அம்சம் மித்யா அம்சம், ஒரு அம்சம் தான் சத்திய அம்சம். படிக்கிறதுக்காக அம்சம்ங்கிறோம். வாஸ்தவமா அத்வைதத்துல அம்சம் எல்லாம் சொல்ல முடியாது. பிடிக்கணும், சொல்லி புரிய வைக்கணுமே. அதுக்காக புரிஞ்சதுக்கு அப்புறம் அம்சம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. மமைவாம்சோ ஜீவலோகன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப மமைவாம்சோ சொல்லிட்டே இருக்கக்கூடாது. விஷயம் புரியறதுக்காக உபதேசாதயம் வாதா, உபதேசத்துக்காக சொல்றது, டீச் பண்ணி விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையில்லை. ஆனா இந்த முதல் மந்திரம் ரொம்ப அழகா இந்த விஷயத்தை சொல்றது. எத்தனை தடவைனாலும் நீங்க நினைச்சு பார்க்கலாம். அம்பஸ்ய பாரே மகதோ மஹீயான், புவனஸ்ய மத்தியே மகதோ மஹீயான், நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மஹீயான், சுத்த சைதன்யம் பரமேஸ்வரஹ. பரமேஸ்வரஹ அந்த இடத்துல சுத்த சைதன்யம்.
சுக்ரேண ஜோதிகம் சிசமணி பிரவிஷ்டகாங்கிறது ஜீவாத்மா, பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தகாங்கிறது விராட் ஸ்வரூபம். இதை நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் திரும்பவும் நான் ரிப்பீட் பண்றேன். சென்ற வகுப்புல எல்லாம் சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் நிறைவா சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லி ரிப்பீட் பண்றேன். அப்புறம் எஸ்மின் இதகும் சஞ்ச விச்சைதி சர்வம் எஸ்மின் தேவா அதிவிஸ்வே நிஷேது. இதம் சர்வம் சஞ்ச விச்ச ஏதி, சஞ்ச ஏதி விச்ச ஏதி. இதுல இருந்துதான், இந்த வஸ்துல இருந்துதான் சிருஷ்டி ஆயிருந்த. இந்த மந்திரத்தை வித்யாரண்ய சுவாமிகள் நிமித்த காரணம்ங்கிறார். இந்த மந்திரத்தை, இந்த ரெண்டாவது மந்திரத்தை நிமித்த காரணம் அப்படின்னு சொல்றார். மூணாவது மந்திரத்தை உபாதான காரணம்னு சொல்றார். நிமித்த காரணம் உபாதான காரணம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் வேதாந்தம் படிச்ச கேட்டுதான் இருக்கேள். இருந்தாலும் நிமித்த காரணம்னா ஒரு பொருளை உருவாக்குவதற்கு இரண்டு காரணங்கள் தேவை. கச்சா பொருள், தமிழ்ல சொன்னா கச்சா பொருள். இந்த கச்சா பொருளுக்கு மெட்டீரியல் காசுன்னு பேரு. நிமித்த காரணம்ங்கிறதுக்கு அந்த கச்சா பொருளை திட்டமிட்டு வடிவமைத்து செயல்படுத்துறதுக்குரிய அறிவு காரணம், இன்டெலிஜென்ட் காசுன்னு சொல்றது. சாஸ்திரத்துல நிமித்த காரணம்னா அறிவு காரணம், உபாதான காரணம்னா கச்சா பொருள், மெட்டீரியல் காசுன்னு அர்த்தம். இந்த ரெண்டாவது மந்திரத்தை ரெண்டாவது ரிக்கும்போம். ரெண்டாவது ரிக்கு, ஃபர்ஸ்ட் ரிக் எல்லா வஸ்துவை சொல்லிடுத்தோம். ரெண்டாவது ரிக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டா, இதுதான் நிமித்த காரணம், இந்த பிரபஞ்சத்துக்கு இதுதான் நிமித்த காரணம். அந்த வஸ்துவை வச்சுதான் எல்லாரும் அவருடைய கடமைகளை செய்கிறார்கள். ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொன்னா அதுல ஒரு ஹெட் வந்து எல்லாருக்கும் அவ ஜாப் அலாட் பண்ணி, நீ இந்த வேலையை செய், இந்த வேலை செய், உன்னோட பவர் இது ஒருத்தருக்கும் பவர் சொல்றா இல்லையா. ஆத்தென்டிசிட்டி பவர் எல்லாம் கொடுக்கணுங்கிறா இல்லையா. எல்லாம் மேனேஜ்மெண்ட்ல அதெல்லாம் சொல்றா. வந்து ஒரு நிர்வாக அமைப்புன்னு சொன்னா அதுல ஒருத்தருக்கும் பொறுப்பை கொடுத்து அவனுக்குன்னு சில பவர், நீ வந்து இத்தனை ரூபாய்க்குள்ள செலவு பண்ணலாம், நீ வந்து 10,000 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணலாம், அது வரைக்கும் உனக்கு பவர் இருக்கு அப்படின்னு கொடுக்கிற மாதிரி பகவான் வந்து என்ன பண்றாரா, தேவர்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணி அந்த தேவர்களுக்கெல்லாம் வந்து எல்லாம் உங்களோட பவர் இவ்வளவு, இதுக்கு மேல பண்ணினே அப்புறம் பார்த்துக்கும். யம தர்மராஜா அதுக்கு மேல பண்ணினா அவர் யம தர்மராஜாவுக்கே பகவான் தண்டனை கொடுக்கிறார். அப்ப எஸ்மின் தேவாக அதிவிஸ்வே நிஷேது. இவர் தான் என்ன பண்றார், பவரை கொடுக்கிறார், பவரை வாங்குறார். இவர் கொடுக்கிற பவரை வச்சுதான், இந்த சைத்தன்யத்தினுடைய பவரை வச்சுதான் எல்லாரும் அவரவர்கள் வேலையை செய்கிறார்கள். அவனன்றி ஓரணவும் அசையாது. தேனவினா திருணமப்பி ந சலதி. சம்ஸ்கிருதம் ரெண்டும் ஒண்ணுதான். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா, தேனவினா திருணமப்பி ந சலதி. அவர் இல்லாம ஒரு புல்லு கூட அசைய முடியாது. இதெல்லாம் நம்ம நேரில் பார்த்தேடா, அவர் நிர்வாகம் பண்றதை பார்த்தேடான்னு கேட்க முடியாது. இதுதான் சாஸ்திர பிரமாணம். அப்படி ஒரு சக்தி இருக்கு, ஒரு மாபெரும் சக்தி இருக்கு. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னர் கம்பர். கம்பராமாயணத்தில் முதல் பாட்டு. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் மனசுல வச்சுன்னு கம்பர் எழுதுறார். அழகிலா விளையாட்டுடையார் கிரீடார்த்தம் சிருஜதி பிரபு. அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அப்படித்தான் ஆரம்பிக்கிற போது தொடங்குறார். எல்லாம் அந்த கம்பராமாயணம் உலகம் தான் ஆரம்பிக்கிறது, பெரிய புராணமும் உலகம் தான் ஆரம்பிக்கிறது, வள்ளுவரும் உலகம் தான் ஆரம்பிக்கிறார். உலகு ஆதி பகவன் முதற்றே உலகு. நம்ம தமிழ் நூல்கள்ல அப்படி நிறைய இருக்கு உலகம் சொல்லி. உலகெல்லாம் உணர்ந்து சேக்கிழார் என்ன பண்றார், சும்மா இடையில சொல்றேன் இத, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் தொடங்குறார். தொடங்குற போதே பெரிய புராணத்தை தொடங்குறதே உலகெல்லாம் அறிந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அப்படின்னா எப்படி சொல்றது, உலகலாம்னா அதுக்கு ஒரு அர்த்தம். உலகு என்பது உயர்ந்தோர் மாட்டே. தொல்காப்பியர் உலகம் உலகம்னு சொல்றே, உலகம்னா என்ன அர்த்தம்னா
உலகம்னா பெரியவாழைத்தான் உலகம்னு சொல்றது. சும்மா உலகம்னா இருக்கிற அல்பம் எல்லாம் சொல்ல முடியாது. டாஸ்மாக் கடையில் வாசல் நிற்கிறவனா உலகமா? நான் உலகம்னு எப்படி சொல்றது? அவன் உலகம் லோகம்ங்கிற சப்தத்துக்கே மகாத்மாக்கள்னு அர்த்தம். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இப்படி ஒரு குறள். பெரியவாள்னா எப்படி வாழ்ற எத்தியதாச்சரத்தை சொல்றோம் இல்லையா, அது அப்படியே இருக்கு. எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாதார் அறிவிலாதார். அதெல்லாம் பெரியவா எப்படி போறாளோ அந்த வழியில நீ போகணும் அப்படின்னா பாடல்கள்லாம் இருக்கு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்னு ஆரம்பிக்கிறார். முடிக்கிற போது உலகெல்லாம் முடிக்கிறார் இந்த பெரிய புராணத்தை. கடைசி பாட்டு முடிகிற போதும் அதுதான். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் பரவி நிலவி உலகலாம் முடிச்சார். இப்படி இந்த சாஸ்திரங்கள்லாம் இந்த பிரபஞ்சத்தை வச்சுட்டு ஆரம்பிச்சு நமக்கு விஷயங்களை புரிய வைக்கிறது. தேவர்கள் எல்லாம் அதை சார்ந்துதான் இயங்குகிறார்கள். ததேவ ததேவ பூதம் தது பவ்யமா இதம் தது அக்ஷரே பரமே வியோமன். இரண்டாவது மந்திரம் நான் திரும்ப ரிப்பீட் தான் பண்றேன். ததேவ பூதம், அதுவே முன்பும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது, இனி இருக்கவும் போகிறது. பரமே வியோமன் வர்த்ததே. பரமே வர்த்ததேன்னு இங்க சப்ளை பண்ணிக்கணும் மந்திரத்துல. தது அக்ஷரே பரமே வியோமன். இவையெல்லாம் அந்த பிரம்மனிடத்துலதான். பரமே வியோமன்ங்கிறதுக்கு உயர்ந்ததில் உயர்ந்ததுன்னு வியாக்கியானம் பண்றார். உத்கிருஷ்டாத் உத்கிருஷ்டே பரம உத்கிருஷ்டே வியோமவத்து ஆகாசவத்து அமூர்த்தே பரமாத்மனி வர்த்ததே இது சேஷா. அதாவது அந்த மெய்ப்பொருள்லதான் இந்த பிரபஞ்சமெல்லாம் அடங்கி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது மந்திரம் ஏனாவிருத்தம் கஞ்சதிவம் மஹீஞ்ச ஏனாதித்யஸ்தபதி தேஜசா பிராஜசாச்ச. அது போன முறை பார்த்துட்டோம். அதனால்தான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் கவரப்பட்டிருக்கிறது, வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அனுகிரகத்தினால்தான் சூரியன் நன்றாக பிரகாசிக்கிறார். அப்புறம் அடுத்தது என்ன? யமந்த சமுத்திரே கவயோ வயந்தி யதக்ஷரே பரமே பிரஜாக. இந்த மந்திரம் எல்லாம் மனப்பாடம் இருந்து, இந்த மந்திரம் எல்லாம் மனப்பாடத்துல இருந்து இந்த அர்த்தத்தை 2-3 தரம் பார்த்துட்டு நீங்க தியானம் பண்ணி பார்த்தேன்னா அது உங்களுக்கு தான் புரியும். மந்திரம் எல்லாம் முதல்ல இது அவ்வளவு கம்பீரமா இருக்கு. அதை சொல்ற போது தியானத்துக்கு அனுகூலமா இருக்கு. நல்லா இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டோம்னா மனசுல பதியறதுக்கு ரொம்ப தியானம் பண்றதுக்கு அனுகூலமா இருக்கு. சமுத்திரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அர்த்தம் பார்த்தோம். எல்லோரும் என்ன பண்ணுகிறார்கள்? தங்களுடைய ஹிருதயத்துல அந்த பிரபஞ்சத்தை பிரம்மன் தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான்னு சொல்லி அவர்கள் அதை தியானம் பண்ணுகிறார்கள். தது அக்ஷரே பரமே பிரஜாக. அந்த மேலான வஸ்துல தான் எல்லா ஜீவராசிகளும் எல்லா சரீரங்களும் இருக்கின்றன. இதெல்லாம் போன தடவை பார்த்தோம். அடுத்ததுதான் ஒரு விசாரம் ஆரம்பிச்சோம், அப்படியே நிக்கிறது. யதః பிரசூதா ஜகதः பிரசூதி தோயேன ஜீவான் வெசர்ஜ பூமியாம். இதுலதான் ஒரு விஷயம் சொன்னேன். மாயா அப்புறம் ஜீவன் எல்லாம் அனாதி. அதுல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா அதை சார்ந்துன்னு அர்த்தம் பண்ணணும்னு சொன்னேன். சஸ்பென்ஸோட விட்டுட்டு போனேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும், தத்துவபோதத்துல படிச்சிருக்கோம். இந்த படைப்பை பத்தி சொல்ற போது பிரம்மம் பூர்ண பிரம்மன் அது கண்ணால பார்க்க முடியாது, அதிருஷ்யம். அப்புறம் அது நிரவயவம், அதற்கு உறுப்புகள் கிடையாது. அது உணர்வுன்னு நேர சொல்லாம மற்றதெல்லாம் சொல்றோம் அதுக்கு. அப்புறம் அதுக்கு மாற்றங்கள் கிடையாது. இதெல்லாம் பிரம்ம லட்சணங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் மாயைங்கிறது மாயைக்கும் பிரம்மத்துக்கும் வித்தியாசம். மாயை ஜடம், பிரம்மன் சேதனம். மாயையும் அனாதி,
பிரம்மனும் அனாதி. அனாதித்வங்கிறது ரெண்டுக்கும் ஒண்ணுதான். அனாதின்னு சொன்ன மாயை பிரம்மன்ல இருந்து வந்ததுன்னு சொல்ல மாட்டோம். ஜீவர்கள்லாம் பிரம்மன்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதெல்லாம் எப்பவும் இருக்குன்னு சொன்னேன். ஜீவ ஈஷோ விசுத்தாச்சித் ததா ஜீவேஷயோர் பிதா அவித்யா தச்சித்தோர் யோகா ஷடஸ்மாக்கம் அநாதயா. 6 விஷயங்கள் அத்வைத சித்தாந்தத்துல அனாதின்னு சொன்னேன். அனாதி சொன்னா பிரம்மன் அனாதி, மாயா அனாதி, ஜீவன், ஈஸ்வரன், சைதன்யம், ஜீவேஸ்வர பேதம், அஜானம், அஜானத்துக்கும் சைதன்யத்துக்கும் இருக்கிற சம்பந்தம். இது 6 அனாதின்னு சொல்லியிருக்கேன். இங்க நம்ம 3 தான் பார்க்கிறோம். புரியறதுக்காக பாடத்துக்காக நான் தத்துவபோதத்தை ஞாபகப்படுத்துறேன். மாயை, ஜடமான மாயை, அனாதியான மாயை, சவிகாரமான மாயை பிரம்மனை சார்ந்திருந்து சிருஷ்டி பண்றது. மாயையில 3 குணம் இருக்கு. பிரம்மன் நிர்குணம். பிரம்மன் நிர்குணம். மாயையில 3 குணம் இருக்கு. சத்வம், ரஜஸ், தமஸ். அத 3ஆ பிரிச்சுக்கணும். சுத்த சத்வம், சுத்த ரஜஸ், சுத்த தமஸ். இந்த சுத்த சத்துவத்துல பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் தான் ஈஸ்வரன். இதையும் சில பேர் பிரிப்பா. சுத்த சத்துவத்துல சத்துவம், சுத்த ரஜஸ், சுத்த தமஸ்ன்னு பிரிப்பா. சுத்த சத்துவத்துல பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் விஷ்ணு, சுத்த ரஜஸ்ல பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் பிரம்மா, சுத்த தமஸ்ல பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் ருத்ரன். தூக்கம் வருதோ? மாயையில 3ஆ பிரிக்கிறோம். சுத்த சத்துவம், சுத்த ரஜஸ், சுத்த தமஸ். அது அப்படி சாதாரணமா சில பேர் சொல்லிட்டு இருக்க மாட்டா. நான் அதை பிரிச்சு உங்களுக்கு சொல்றதுக்காக சொன்னேனே தவிர அதுல ஈஸ்வரன் வர்றார். ஈஸ்வரன் ஏகஹா. நம்ம சிருஷ்டி திருஷ்டியா பிரம்மா, ஸ்திதி திருஷ்டியா விஷ்ணு, லய திருஷ்டியா ருத்ரன்னு பிரிச்சுக்கிறோம். அப்புறம் ரஜஸ் இருக்கு, சுத்த ரஜஸ் இருக்கு. இந்த சுத்த ரஜஸ்ல இருந்து பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் தான் ஜீவர்கள். இந்த ஜீவர்களை நீங்க அதுல பிரிக்கணும்னு சொன்னா உத்தம சரீரம் உள்ள ஜீவர்கள், மத்தியம சரீரம் உள்ள ஜீவர்கள், அதம சரீரம் உள்ள ஜீவர்கள்னு பிரிக்கணுமா இருக்கும். அதுல சத்வ ரஜஸ் தமஸ்ன்னு சாதாரணமா பிரிக்கிற சொல்றது இல்ல. பிரிக்கணும்னா முடியும். தேவ, மனுஷ்ய, அப்புறம் மிருக சரீரங்களே உடையவர்கள். சரீரம் தான் அங்க வித்தியாசம். ஜீவன்ல பேதம் கிடையாது. ஜீவர்கள் அப்படி 3ஆ இருக்கு. அப்புறம் தமஸ், சுத்த தமஸ். இந்த சுத்த தமஸ்ல இருந்துதான் இந்த சுத்த தமஸ்ல ஞாபகம். சுத்த தமஸ்ல சத்துவ ரஜஸ் தமஸ் இருக்கு. புரியுதா? சுத்த தமஸ்ல சத்துவ பிரதான தமஸ், ரஜ பிரதான தமஸ், தம பிரதான தமஸ்ன்னு 3 இருக்கு. அதுல இருக்கிற தமோ குணத்துல இருந்துதான் பஞ்சபூதங்கள் உற்பத்தி ஆகுது. சூக்ஷ்ம பஞ்ச பூதங்கள் உற்பத்தி ஆகுது. ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவிங்கிற சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் உற்பத்தி ஆகுது. சுத்த தமஸ்ல பஞ்சபூதங்கள் உற்பத்தி ஆகுது. இந்த சுத்த சத்துவத்திலேயோ சுத்த ரஜஸ்லயோ பஞ்சபூதங்கள்லாம் உற்பத்தி ஆறுதில்லை. இங்க ஈஸ்வரன், இங்க ஜீவன் தான் வருது. இந்த சுத்த தமஸ்ல இருக்கக்கூடிய அதுல இருந்து பஞ்சபூதங்கள் வருது. இந்த பஞ்சபூதங்கள்ல ஆகாஷாதி பஞ்சபூதங்கள்ல இருக்கிற சாத்விக அம்சம்தான் ஞானேந்திரியங்களாகவும் மனசாகவும் ஆகிறது. இல்லாட்டி இது தனியா சார்ட் போட்டு புஸ்தகம் மாதிரி கொடுக்கணும், பேப்பர் கொடுக்கணும் எல்லாருக்கும். நான் தத்துவபோதம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்னா ஞாபகம் இருக்குன்னு நினைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தத்துவபோதம் முதல்லயே படிச்சு விடுறதுனால நமக்கு அது மறந்து போயிடுறது.
அப்புறம் ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் இருக்கிற ராஜசாம்சத்துலதான் கர்மேந்திரியங்களும் பிராணனும் வருது. அப்புறம் ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் பஞ்சீகரணம் பண்றது. தமஸ்ல தான் பஞ்சீகரணம் நடக்கிறது. அதுல இருந்துதான் இந்த ஸ்தூல சரீரம் பிரபஞ்சங்கள் எல்லாம் தோன்றுகிறது. இப்ப நம்ம விசிபிளா இருக்கோமே, எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியுது. உங்க சரீரம் தெரியுது, என் சரீரம் தெரியுது. இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள்லாம் பஞ்சீகரணத்தினால வருது. ஆக மாயையினுடைய சுத்த தமஸ்ல இருக்கிற தமஸ், அந்த தமஸ்ல இருக்கிற ரஜஸ், சத்து ரஜஸ் தமஸ்ல தான் இந்த சூக்ஷ்ம பிரபஞ்ச சிருஷ்டியும் ஸ்தூல பிரபஞ்ச சிருஷ்டியும் ஏற்படுகிறது. இப்படி சிருஷ்டி கிரமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல எது அம்சம் என்னன்னா, ஜீவன், ஈஸ்வரன், மாயை எல்லாமே அனாதி. அதை புரிய வைக்கணும். அதனால யதः பிரசூதா ஜகதः பிரசூதி, ஜகதः பிரசூதி யதः பிரசூதா. இந்த உலகத்தை எல்லாம் தோற்றுவிக்கக்கூடிய மாயாசக்தியானவள் எதை சார்ந்து இயங்குகிறாளோ, கீதையிலையும் படிச்சிருக்கோம், அப்பாவை சார்ந்துதான் அம்மா குழந்தைகளை பெறுகிறாள். மம யோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. அது மாதிரி இங்க பிரம்மன் மாயா. ஆனா இங்க வச்சுக்கணும், பார்த்துக்கணும், அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பிரம்மன் என்னது, மாயைக்கு ஒரு சக்தி இருக்கிறதுனால மாயை அந்த பிரம்மனுடைய நிழலை வாங்கிக்கிறது. அதனால அது ஈஸ்வரனா இருந்து கொண்டு மாயா சகித பிரம்மன் சிருஷ்டியை பண்ணுகிறது. தோயேன ஜீவான் வெச்சசர்ஜ பூமியாம். பூமியாம்னா இந்த பிரபஞ்சத்துல, தோயேனா பஞ்சபூதங்களால் அர்த்தம். தோயேன, தோயம்னா சாதாரணமா ஜலம். ஆனா இங்கே தோயம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பஞ்சபூதங்கள் அர்த்தம். ஜீவானுன்னா ஜீவ தேகான்னு அர்த்தம். ஜீவர்களை சிருஷ்டி பண்ணல, ஜீவ தேகங்களை சிருஷ்டி பண்றார். வெச்சசர்ஜ, வெச்சசர்ஜன்னா சிருஷ்டி பண்ணினார். அதாவது பிரம்மத்தை சார்ந்திருந்து மாயா சக்தியானது தன்னிடத்திலிருந்து பஞ்சபூதங்களை தோற்றுவித்து அதன் மூலம் நம் எல்லோருக்கும், உயிர்களாகிய நம் எல்லோருக்கும் உடல்களை உண்டு பண்ணுகிறது. அதான் விஷயம். புரியுது இல்லையா? உடல்களை உண்டு பண்ணுகிறது. உடல்களை எது உண்டு பண்ணுகிறது? மாயாசக்தி உண்டு பண்ணுகிறது. எதன் மூலம் உண்டு பண்ணுகிறது? பஞ்சபூதங்களால் உண்டு பண்ணுகிறது. தோயேன இஸ் ஈக்வல் டு பாஞ்சபௌதிகைஹி, பஞ்சபூதங்களால் சிருஷ்டி பண்ணுகிறது. யதோஷதீபிः புருஷான் பசூகிஷ்ச விவேஷ பூதானி சராச்சராணி. ஓஷதீபிஹி, ஓஷதீபிஹின்னா செடிகளால், பிருத்திவ்யா ஓஷதயः ஓஷதீப்யோன்னம் அன்னாத் புருஷः. இல்ல மந்திரங்கள்லாம் ஞாபகம் இருந்தா ரொம்ப சௌரியமா இருக்கும். ஓஷதீபிஹி, ஓஷதிபிகின்னா செடிகளால், அதுல இருந்துதான் உணவு உற்பத்தி ஆறுது. புருஷான் பசூகிஷ்ச விவேஷ, அந்த சக்தியானது என்ன பண்ணுகிறதா, மழை ஜலம் வழியா செடிகளுக்கெல்லாம் புகுந்து எல்லா ஜீவராசி சரீரங்களையும் வியாபிக்கிறதா. விவேஷ பூதானி சராச்சராணி, இந்த உலகத்துல அசையக்கூடிய அசையாத சரீரங்கள் எல்லாம் சேதன, சரம் அச்சரம், ஜடம் சேதன சரீரங்கள் எல்லாம் புகுந்து இருக்கிறது. ஆக எல்லா சரீரத்திலையும் பிரம்ம தத்துவம் இருக்கு, மாயா தத்துவம் இருக்கு. எல்லாம் சேர்ந்துதான் இந்த சரீரம் இருக்கு. நாம் அதை பிரிக்கணும். உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா. நம்ம அடிக்கடி எல்லாரும் உட்கார்ந்து கூடி கூடி பேசுறதெல்லாம்
மாயா சக்தியோட விவகாரத்தை பத்தியா பிரம்மனை பத்தியா? நம்ம சந்தோஷப்படுறதுக்கும் சரி துக்கப்படுறதுக்கும் சரி ஏது நம்ம சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? மாயதான். அது உண்மையோ? உண்மை இல்லை. இப்ப உண்மை இல்லாத உட்கார்ந்து உட்கார்ந்து கூடி கூடி பேசுறோம். நரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ நச்ச சம்பிரதிஷ்டா. நரூபமஸ்யேஹ ததோபலப்யதோ நாந்தோ நச்சாதிர் நச்ச சம்பிரதிஷ்டா. அதுதான் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. இது மனசுக்கு விஸ்வரூபத்தை பிரம்மனை தியானம் பண்றதுக்கு இந்த மந்திரங்கள் உபகாரம் பண்றது. அடுத்தது அத்தః பரன்னான்யதனீய சகும்ஹி பராத் பரம் யன்மஹதோ மஹாந்தம் யதேகமவ்யக்தமனந்தரூபம் விஸ்வம் புராணம் தமசः பரஸ்தாத் அதः பரன்னான்யதனீய சகும்ஹி பராத் பரம் யன்மஹதோ மஹாந்தம் யதேகமவ்யக்தமனந்தரூபம் விஸ்வம் புராணம் தமசः பரஸ்தாத். பூர்வ வாக்கியோக்தேன ஜகத்காரணத்வாத் ஜகத்காரணத்வம் ஜகத்காரணத்வாகாரேண உபலட்சிதம் சுத்தம் வஸ்து அத்திர நிரூபியதே. நமக்கு மனசை விஸ்தரிக்கிறது. இந்த மந்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறது? இந்த மந்திரார்த்தங்கள்லாம் நம்ம மனச விஸ்வரூபமாக்குறது. இந்த பிராட் அவுட்லுக்னு சொல்றோமே, அது மாதிரி எல்லாம் சின்ன சின்னதா பார்க்காம எல்லாத்தையும் பெருசாக பார்க்கும்படி செய்கிறது. உன்னை மாத்திரமே நினைக்காதே, உன் வீட்டை மாத்திரமே நினைக்காதே, இந்த மகா பிரபஞ்சத்தையே தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த சுத்தம் வஸ்துங்கிறார். எல்லாம் என்னன்னா எல்லாத்துக்கும் ஊடுருவி இருக்கிற அந்த சுத்த சைத்தன்யம், தூய உணர்வு, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். பிரம்மனைத்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்ம காரியத்தை விட பிரம்மனைத்தான் தியானம் பண்ணணும். பிரம்ம காரியம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை நினைச்சுப்பார். அபூர்ணமா தெரிகிற அத்தனையிலையும் இருக்கக்கூடிய பூர்ணத்தை மாத்திரம் கவனி. எல்லாத்திலையும் பூர்ணம்தான் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்றார் வித்யாரண்ய சுவாமிகள். இத்தனை மந்திரங்களாலேயும் நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்? சும்மா மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டே போறே. இது என்ன அர்த்தம்னா, உன்னை பூர்ணத்தையே தியானம் பண்ண வைக்கணும். ஓ மனசுல எப்பவும் அகண்டாகார விற்பி தான் இருக்கணும். கண்டாகார விற்பி இருக்கக்கூடாது. சம்சாரத்துக்கு காரணம் கண்டாகார விற்பி. கண்டாகாரம்னா என்ன? எல்லாம் துண்டு துண்டா நினைக்கிறது. கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சிக்குள்ள இருக்கிற கோஷ்டி, இதெல்லாம் இது நிறைய பேர் காலம்புரை எழுந்தவொடனே இந்த கட்சியோட கோஷ்டி என்ன சொல்றது, அந்த கட்சியோட கோஷ்டி என்ன சொல்றது, ஆத்துக்குள்ள என்ன, வீட்டுக்குள்ளேயும் ஏகப்பட்ட கோஷ்டி. நம்மளே காலம்புரை ஒரு கோஷ்டியில் இருக்கும், மத்தியானம் ஒரு கோஷ்டியில் இருக்கும், சாயங்காலம் ஒரு கோஷ்டியில் இருக்கும். என்ன பண்றது? பொழுது போல. அதனால அதெல்லாம் விட்டுடு, எல்லாம் இக்னோர் பண்ணுங்கிறது. இதெல்லாம் குறையெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. எல்லாரோட குறையையும் இக்னோர் பண்ணுங்க. நிறையவே பாருங்க. எப்ப பார்த்தாலும் நிறைய பாக்குறீங்க பைத்தியமா அப்படின்னு கேட்க விடாது. நிறையவே பாருங்க. எப்பவும் நீங்க நிம்மதியா இருக்கணும்னா எங்கேயும் நிறைவையே காணணும். அதுதான் முக்கியம். அது பார்த்தா அது மோட்ச சாதனம். அது குறையவே பார்த்துட்டு இருந்தா அது பந்த காரணம், சம்சார காரணம். நிறைவையே பார்த்துட்டு இருந்தா அது மோட்ச காரணம். பார்க்கறது இல்லை, அதுதான் உண்மை. நிறைய போய் நம்ம குறையா பார்த்துட்டு இருக்கோம். எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, பார்க்கிறவனும் சரி பார்க்கப்படுற பொருளும் சரி எல்லாமே நிறைவானதுங்கிற. பாவம் சுவாமியில் ஏதோ கற்பனையிலே இருக்காருன்னா, பாவம் இதையே சொல்லிட்டு இருக்கார் அவர்.
கற்பனையிலே இது பண்ணிட்டு இருக்காரு. கற்பனை இல்லப்பா, நீ கற்பனையில இருக்க, என்ன பார்த்து கற்பனைன்னு சொல்றியே. அதுதான் இங்க சொல்றார். பூர்வ வாக்கியோக்தேன ஜகத்காரணத்துவ ஆகாரேண உபலட்சிதம். ஜகத் காரணத்துவமா இந்த உபதேசம் சொல்லப்பட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மூல காரணம் அதுன்னு சொல்றோம். அதுதான் சொல்ற சுத்தம் வஸ்து அത്ര நிரூபியது. சுத்த வஸ்து இங்கே நிரூபிக்கப்படுகிறது, மனசுல பதியும்படி உபதேசிக்கப்படுகிறது. என்னதுன்னா, யத் வஸ்து பராத் உத்கிருஷ்டாத் ஹிரண்ய கர்ப்பாதேஹே அபி பரம் அத்தியந்தம் உத்கிருஷ்டம். பராத்பரத்துக்கு முதல்ல அர்த்தம். அதப்பரன்னான் யதனீய சகும்ங்கிறத எடுத்துக்கல, முதல்ல மந்திரார்த்தத்தை கவனிச்சுட்டு இருக்கணும் நீங்க. பராத்பரம் முதல்ல அதை எடுத்துக்கிறார். பாட்டு பாடுறா இல்லையா, பராத்பரா பரமேஸ்வரா. பராத்பரா பராத்பரா முண்டகோபனிஷத்துல பாக்கிறோம். திவ்யோ ஹ்யமூர்த்த புருஷா ச பாஹ்யாபியந்தரோ ஹ்யஜஹ அப்ராணோ ஹ்யமனா சுப்ரஹ ஹ்யக்ஷராத் பரதః பரஹ. முண்டகோபனிஷத் இரண்டாவது முண்டகம் முதல் கண்டம் இரண்டாவது மந்திரம். அதாவது என்னது, 2 பராத்பரஹா. பராத்பரஹான்னா என்ன அர்த்தம்? தமிழ்லையும் பாட்டு இருக்கு, பராபரமே. எல்லாத்துக்கும் பராபரமே பராபரம். 380 கண்ணின்னு பேரு, பராபர கண்ணின்னு பேரு இருக்கு. எங்க என்ன எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. பரஞ்ச அபரஞ்ச அப்படி அர்த்தம். அது பரஞ்ச அபரஞ்ச, அபரமாகவும் இருக்கிறதும் பரமாகவும் இருக்கிறதும் ஒரே வஸ்துன்னு அர்த்தம். அது இங்க பராத்பரம்னு சொன்னா இந்த இடத்துல பராத்துனா உலகத்துக்கு அப்பாற்பட்ட மாயை. 2 பரம் இருக்கு. முதல்ல ஒரு பரம், இரண்டாவது ஒரு பரம். பராத்து பரஹ. பராத்துன்னு சொன்னா, பராத்துனா ஜெகத் பராத்து பரஹா, உலகத்துக்கு அப்பாற்பட்டதற்கும் அப்பாற்பட்டது. புரியுதோ? உலகத்திற்கு அப்பாற்பட்டதற்கும் அப்பாற்பட்டது. உலகத்துக்கு அப்பாற்பட்டது என்னதுன்னா மாயா. அதற்கு அப்பாற்பட்டதுன்னா என்ன? பிரம்மம். உலகத்துக்கு அப்பாற்பட்ட மாயா சக்திக்கும் அப்பாற்பட்டது. மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள், மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே. மாயைக்கு அப்பாற்பட்டது. அதனால இந்த கோயில் எல்லாம் திரை போடுற. திரை போடுறதுங்கிறது, திரையை நீக்கின உடனே என்ன பண்றா? தீபாராதனை காட்டுறோம். இந்த திரைங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. அந்த வடலூர்ல எல்லாம் தைப்பூசத்துக்கெல்லாம் பண்ணுவாங்க. 7 திரை எல்லாம் ஒன்னொன்னுக்கு ஒரு சகலம் விகலம் எல்லாம் ஒன்னொன்னு அதுக்கு ஒரு லட்சணம் எல்லாம் சொல்லி நம்மளை உண்மை தெரியாம 7 திரை மறைச்சிருக்கான். அந்த 7 திரையோட எல்லாம் மறந்து போச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. 7 திரை மறைச்சிருக்கான். ஒண்ணு பணம், நம்ம ஒன்னொன்னு போட்டுக்க வேண்டிய 7 திரை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதானே, போட்டுடும். இன்னொன்னு அமெரிக்கா, இன்னொன்னு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளா நீங்க ஒரு 7 திரை நீங்களே போடுங்க, இப்ப எழுதுங்கன்னு சொன்னா ஆளாளுக்கு நிறைய எழுதுகள் நிறைய கிடைச்சிடும். 7 திரையை பற்றி விளக்கவும். இந்த திரையை எடுத்த உடனே ஜோதி. அதுவும் என்ன இருப்பா தெரியுமா? கடைசி திரை எடுக்க மாட்டா, மெல்லிசா இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஆனா அது ஒரு திரை. ஏன்னு கேட்டா, என்னதான் நீங்க பண்ணினாலும் கடைசியில கொஞ்சம் இந்த ஈகோ உட்கார்ந்துருக்குமா, ரைட்டா இருக்கும். ஈகோவை நீங்க ஆப்ஜெக்டிஃபை பண்ணுவீர்கள். அதாவது நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியே நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணுவோம். ஆனாலும் இந்த ஆப்ஜெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஈகோ உட்கார்ந்துட்டு இருக்கும். அதுக்காக வேண்டிய என்ன பண்றா, அதுக்கு பெரிய விசாரம் சைவ சித்தாந்தத்துல. ஆணவம், முக்தனுக்கு ஆணவ மலம் இருக்கிறதா இல்லையா அப்படின்பா. ஆணவம்னு சொன்ன அஜ்ஞானம் தான் அர்த்தம். ஆனா அனோஹோ பாவகா ஆணவா சம்ஸ்கிருதம். ஆணவம்ங்கிற தமிழ்ல செருக்குங்கிற அந்த அர்த்தத்துல இல்லை. ஆணவம்ங்கிறது இந்த
தன் முனைப்பு, தன் உணர்வு. தன் முனைப்புனா ஈகோ. தன் உணர்வு லைட்டா இருக்கதான் இருக்கும். அப்பதானே என்ஜாய் பண்ண முடியும். அகம் பிரம்மாஸ்மி சொல்ற போது அகம் தனியா இருக்க, அகம் பூர்ணமா இருக்க. அகம்னு சொல்ற போது அந்த அகத்துக்கு ஒரு அர்த்தம் வச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் இண்டிவிஜுவாலிட்டி உண்மை இல்லைன்னு ஒரு எண்ணத்தோட இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன இருந்தாலும் ஒட்டின்னு இருக்குமா அப்படின்னு அவா சொல்ற. நம்ம சொல்ல மாட்டோம். அதான் நான் தான் வேண்டாம் மித்தியான்னு சொல்லிட்டேன்னு அப்புறம் என்னையான்னா நம்ம கேட்போம். அதனால இங்க பராத்பரம் அப்படின்னு சொன்னா மாயாயாக பரம்னு அர்த்தம். மாயைக்கு அப்பாற்பட்டது. பராத் இஸ் ஈக்வல் டு மாயாயாக. பரம் அப்படின்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். மாயைக்கு அப்பாற்பட்டது. அப்புறம் அடுத்தது என்ன? யத் வஸ்து பராத் உத்கிருஷ்டாத் ஹிரண்ய கர்ப்பாதேஹே அபி பரம் அத்யந்தம் உத்கிருஷ்டம். இங்க மாயான்னு சொன்னோம். ஒரு ஹிரண்ய கர்ப்பனுக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம் பண்ற. ஹிரண்ய கர்ப்பனுக்கும் மேலானது சொல்லலாம், தப்பு இல்லை. ஹிரண்ய கர்ப்பாதேஹே அபி பரம் அத்யந்தம் உத்கிருஷ்டம். முண்டகோபனிஷத்துல சொல்ற பராத்பரஹாங்கிறதுக்கு மாயாயாக பரஹான்னு தான் சொல்லுவோம். அப்புறம் என் மகதோ மகாந்தம் ஆகாஷாதேஹே மகத்து. நமக்கு தெரிஞ்சதுலயே ஸ்பேஸ் தான் ரொம்ப பெருசா தெரியறது. அதை காட்டிலும் உயர்ந்து இது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்காக, தியானத்துக்காக. ஏற்கனவே மகத்தோ மகியான்னு முதல்ல பார்த்துட்டோம். அதே தான் திரும்ப வருது, ரிப்பீட் ஆகுது. மகத்தோ மகாந்தம். முதல் மந்திரத்திலேயே மகத்தோ மகியான்னு பார்த்தோம். இங்க மகத்தோ மகாந்தம். அப்புறம் அடுத்தது எதப்பி ஏகம். ஏகம்னா ஒண்ணு. இதெல்லாம் ஆத்மா பிரம்மனுடைய லட்சணத்தை குறிக்கிறதுக்காக, நம்ம பேத புத்தியை நீக்கிறதுக்காக. சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம் ஏகம். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம்னா என்ன? நாமெல்லாம் மனிதர்கள், சந்தேகம் இல்லை. மனிதர்கள்ங்கிறது ஒரு ஜாதி, மனுஷ ஜாதி. அதுலயே ஆண் வேற பெண் வேற அப்படின்னா விஜாத்திய பேதா. என்ன சொல்வா? தென்னை மரமெல்லாம் சஜாத்தியம், தென்னை மரமும் வாழை மரமும் விஜாத்தியம். தென்னை மரத்துக்குள்ளேயே அவயவங்கள். இது மட்டை, இது பாலை, இது ஈருக்கு அப்படி சொல்லி, இது தண்டு, இது இளநீ, தனித்தனியா பிரிக்கிறோமே. அதுல அதுக்குள்ள வேற மட்டை, அப்புறம் அதுக்குள்ள தேங்காய் ஓடு. இதெல்லாம் ஸ்வகத பேதம்னு பேர். நம்ம உடம்புலயே தலை, கை, காலு எல்லாம் இருக்கே, இதெல்லாம் ஸ்வகத பேதம்னு பேர். சஜாத்திய பேதா, விஜாத்திய பேதா, ஸ்வகத பேதா. சுத்த சைத்தன்யத்துல இதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த பேத புத்தி நிறைய இருக்கு நமக்கு. இந்த மூணு வகையான பேதமும் சைத்தன்யத்துக்கு கிடையாது. தூய உணர்வு அல்லது பிரம்மம், அது குரூப் ஒண்ணும் கிடையாது. அது ஒண்ணுதான். அதுல இன்னொன்னு இருந்தா தானே சஜாத்திய பேதம். எல்லாமே அதுவா இருக்கிறதுனால இன்னொன்னு என்ன இருக்கு? விஜாத்திய பேதமும் கிடையாது. சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதங்கள் எல்லாம் வியாபிச்சிருக்கிற வஸ்துவுக்கு சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம்ங்கிறது கிடையாது. எல்லாம் மனசுலதான் புரிஞ்சுக்கணும். ஒன்னும் கண்ணால ஒன்னும் பார்க்க முடியாது. பார்த்தேன்னு சொன்னா டாக்டர்கிட்ட போகணும். ஏதேகம் அவ்யக்தம். ஏதேகம் அவ்யக்தம். அவ்யக்தம்னு சொன்னா இந்திரிய அகம்யம். வியக்தம்னு சொன்னா புலப்படுறது. அவ்யக்தம்னு சொன்னா புலப்படாது. இந்திரிய அகோச்சரம் அப்படின்னு அர்த்தம். இந்திரிய அகோச்சரம். அவ்யக்தோஜம் அசிந்தியோஜம் அவிகாரியோஜம் உச்சியதே. கீதையில இருக்கு. சர்வ பிரமாண அகோச்சரம். கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது. நான் கண்ணால பிரம்மனை பார்த்தேன்னா ஒத்துப்போமா? பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பிரம்மன் தான், அது வேற விஷயம். அதனால எதெல்லாம் பார்க்கிறது, அதாவது நிறம் இல்லைன்னு அர்த்தம். பிரம்மத்துக்கு ஒன்னும் கலர் கிடையாது. சொல்றான் ப்ளூவா
யாரோ சொல்றான் பிரம்மம் எப்படி இருக்கு தெரியுமோ அப்படின்னா, ப்ளூ கலர், அதுல கொஞ்சம் இந்த நெருப்பு மாதிரி இருக்கும், ரெண்டும் கலந்த கேஸ் அடுப்புல பாக்குறோம் இல்லையா அப்பப்போ, அது மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப சட்டில். அது என்ன பண்ணா 12 வருஷம் தியானம் பண்ணியானா பூர்வ மத்தியில அது வந்து தெரியும். பூர்வ மத்தியில தெரியுது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அது அப்ப தெரியும். அது வரைக்கும் இவன் ஆளா இருக்க போறான், ஏதாவது சொல்லுவான். அது ஒன்றும் நிறம் இல்லை. அப்புறம் இருக்கவே இருக்கு. நீ வந்து எல்லாம் இந்த யோகத்துல சொல்றாளோ இல்லையோ, அப்புறம் வந்து உனக்கு நாபியில இருந்து ஒரு சப்தம் வரும், அதுல இருந்து இப்படி வரும், அதுதான் பிரம்மன் நினைச்சுடுவான். உள்ளுக்குள்ள ஏதாவது சாப்பிட்டா கூட சத்தம் வரதான் செய்யுது. உள்ள இதெல்லாம் அந்த சப்தத்தை பிரம்மன் நினைச்சுடுவோம். அப்படிலாம் நிறைய இருக்கு. உள்ளுக்குள்ள ஒலி கேக்குதாங்கம்மா, ஒலி கேக்குதான்னா எனக்கு எப்பவுமே கேட்டுட்டே இருக்கு. ஒலி கேட்கறதான்னா ஒலி இப்படித்தான் மயங்கி போயிடுறோம் எங்கேயாவது ஒலி இருக்கு. அப்புறம் வந்து ஸ்பெஷலா ஒரு வாசனை வரும், அப்படியே பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த வாசனை அப்பதான் நமக்கு பிரம்மஸ்வரூப அனுபவம் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். வாசனை இல்லாட்டி திடீர்னு நாக்குல வந்து ஒரு உள்நாக்குல இருந்து ஒரு திரவம் வரும். எல்லாரும் அதுக்குள்ள ட்ரை பண்றா. உனக்கு வந்துதான் இவன்ட்ட கேட்கிறான். எல்லாம் நிறைய பேர் இருக்கா அப்படி. உனக்கு வந்துதான்னா எனக்கு வந்ததுன்னு சொல்ல தெரியல, பொய்யும் சொல்ல தெரியல. அப்புறம் அது மாத்திரமல்ல, இவனுக்கு வந்ததே நமக்கு வரல, துக்கம் வேற. நம்மளும் இத்தனை வருஷமா கோயில் கோயிலா போறோம், பூஜை பண்றோம், என்னெல்லாமோ பண்றோம், நமக்கு ஒன்னும் வரமாட்டேங்கிறது. இவன் அமிர்த தார உள்ள ஒழுகுறதுங்கிறாங்க. அப்புறம் குரு குருங்கிற இந்த இடத்துல குரு குருன்னு ஒண்ணு வரும், அதுபடி மேல போகும். அப்புறம் அங்க வந்து குரு குரு குருங்கும். அப்புறம் உடம்பே ஒரு மாதிரி ஆயிடும், திடீர்னு சூடாயி திடீர்னு இறங்கும். அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் இந்த உபனிஷத்தை படிக்காம, வாத்தியாட்ட ஒழுங்கா உருப்படியா படிக்காம என்னெல்லாமோ அது மாத்திரம் இல்ல, அவருக்கெல்லாம் எல்லாம் கிடையாது. நம்மள மாதிரி சாதாரணமா தான் இருக்காரு. அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனா. புத்தியை தவிர எல்லாம் இருக்கணும், அறிவை தவிர என்னெல்லாம் இருக்கோ அத்தனை. அறிவுன்னா என்னதுன்னா என்ன சொல்ற? அதனால மகா ஏக்கம், ஏக்கம்னா சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத, அது சொல்லிட்டோம். அவ்யக்தம், அவ்யக்தம்னு சொன்னா வியக்தம், அவ்யக்தம் இந்திரியங்களுக்கு புலப்படாது, இன்விசிபிள். என்ன இன்விசிபிள்? அப்புறம் என்னது? அது வந்து அத்ரேஷ்யம், அக்ராஹ்யம், அகோத்திரம், அவர்ணம், அச்சக்ஷு ஸ்ரோத்ரம் முண்டகோபனிஷத்துல வரும். இதெல்லாம் வந்து அது கண்ணால அத்ரேஷ்யம், அக்ராஹ்யம். அத்ரேஷ்யம்னா கண்ணால பார்க்க முடியாது, அப்புறம் அக்ராஹ்யம்னா கிரகிக்க முடியாது. அகோத்திரம், அதுக்கேது கோத்திரம் எல்லாம், ஆத்திரேய கோத்திரமா அபசம சூத்திரமா? பிரம்மனுக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா. அகோத்திரம், அகோத்திரம்னா என்ன? அது எதுல இருந்து உற்பத்தி ஆகலன்னு அர்த்தம். அகோத்திரம். அவர்ணம், அதுக்கு நிறம் கிடையாதுங்கிறது மாத்திரம் இல்ல, அது எந்த குரூப்லயும் சேராது. வர்ணம்னா குரூப். அச்சக்ஷு ஸ்ரோத்ரம், அதுக்கு கண்ணோ காதோ கிடையாது. தது அபாணி பாதம், அதுக்கு வந்து கை கால்லாம் கர்மேந்திரியங்கள்லாம் கிடையாது. தது அபாணி பாதம். அப்படி உபநிஷத்து அங்கேயும் சொல்றதுக்கு எல்லா இடத்துலயும் திரும்ப திரும்ப சொல்றது அவ்யக்தம். அவ்யக்தம்னா இந்திரியங்களுக்கு புலப்படாது. அச்சிந்தியம்னு சொன்னா சிந்திக்க முடியாதுன்னு அர்த்தம். அது இதுல போடல, நம்ம சப்ளை பண்ணிக்கணும். அவ்யக்தம், இந்திரிய அகோச்சரம், அனந்த ரூபம். அவ்யக்தம் அனந்த ரூபம். அனந்த ரூபம்னு சொன்னா தேச கால வஸ்து பரிச்சேத சூன்யம். அந்தம்னு சொன்னா வரையறைக்கு உட்பட்டது, லிமிட்டெட். அனந்தம்னு சொன்னா அன்லிமிட்டெட். எதனால லிமிட் பண்றதுன்னா டைம் வைஸ் லிமிடேஷன், ஸ்பேஸ் வைஸ் லிமிடேஷன், என்டிட்டி வஸ்து பொருள். இப்ப புஸ்தகம் வந்து மைக் இல்ல, மைக்கு புஸ்தகம் இல்லை, எல்லா வஸ்துவும் அதுவா இருக்கிறதுனால அதை பிரிக்க முடியாது. அனந்தம்னா எல்லையற்றது, பிளவுபடாதது, வரையறையற்றது. என்னோட தமிழ் புரியுறதோ? வரையறையற்றது,
பிளவுபடாதது. தேச கால வஸ்து பரிச்சேத சூன்யம், இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதது. எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா பொருள்களுமாக இருக்கின்ற வஸ்துவை இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்க முடியுமா என்ன அப்படின்னு அர்த்தம். அனந்த ரூபம் விஸ்வம், விஸ்வம்னா ஜெகதாத்மகம். இந்த பிரபஞ்சம் இது என்ன விஸ்தாரப்படுத்துறது மனசு. ஜெகதாத்மகம், விஸ்வம் சொன்னா யூனிவர்ஸ்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சமா இருக்கிறது. இன்னும் பின்னாடி மந்திரங்கள்லாம் வரப்போறது. புராணம், புராணம் அனாதி சித்தம். அனாதி சித்தம்னா காலம் காலமாக இருக்கிறது, காலத்தை கடந்தும் எல்லா காலமாகவும் இருக்கிறது. அனாதி சித்தம். புராதனம், புராணம்னு சொன்ன சாதாரணமா புறா அப்படி நவம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது பழசுலையும் பழசு, புதுசுலையும் புதுசு. நம்ம சுப்பிரமணிய சுவாமி மாதிரி. சுப்பிரமணிய சுவாமினா இளங்குமரன். பாலசுப்பிரமணிய சுவாமி இருக்காரு, என்னைக்கும் பாலசுப்பிரமணியன் தான். இளம், அதுக்குதான் நம்ம சுவாமியை அப்படி வச்சிருக்கோம். என்னைக்கும் அவர் அப்படிதான் இருக்கார். பாலகிருஷ்ணன், இதெல்லாம் அந்த சில சுவாமி எல்லாம் நம்ம அப்படி வச்சிருக்கோம். இளங்குமரன் தமிழ்ல சொல்லுவார். இளங்குமரன் தான் சம்ஸ்கிருதத்துல பாலசுப்பிரமணியன் பேர். அதாவது முருகன் எப்பவும் இளமையா இருக்கார் அப்படின்னு ஒரு வடிவமே வச்சுட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவமா வடிவமற்ற தத்துவம் இது புராணம். தமிழ்ல பாட்டு இருக்கு, முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்துமை பெற்றியனே. என்ன பழசுலையும் பழசு, புதுசுலையும் புதுசு அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் இல்லைன்னு அர்த்தம். காலங்காலமா இருக்கார், அனாதி சித்தமாக இருக்கிறார். தமசப் பரஸ்தாத், தமசப் பரஸ்தாத்ங்கிறதுக்கு அஜ்ஞானாத் பிருத்தக் வர்த்ததே. அஜ்ஞானாத் பிருத்தக் வர்த்ததே, அறியாமைக்கு வேறாக இருக்கிறது, அறியாமையால் ஒட்டாதது, அறியாமைக்கு அறியாமையினால் பற்றப்படாதது அப்படின்னு அர்த்தம். அத்தஹ வஸ்துனஹ அன்யத் வஸ்து அநீயசம் அத்யந்தம் அத்யந்த துர்லக்ஷ்யம் பரமுத்கிருஷ்டம் நாஸ்தி. தமசப் பரஸ்தாத், தமசகாங்கிற அடிக்கடி கேட்டிருக்கோம். தமசகாங்கிறது இருள்னு அர்த்தம், பரஸ்தாத்னு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். லிட்டரல் மீனிங் இருளுக்கு அப்பாற்பட்டது. இருளுக்கு அப்பாற்பட்டதுன்னா அறியாமைக்கு அப்பாற்பட்டது. அறியாமைக்கு அப்பாற்பட்டதுன்னா என்ன? இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிற போது என்ன ஆகிறது, நான் உணர்வா இருக்கேன், இதை தெரிஞ்சுக்காத வரைக்கும் நான் அஜ்ஞானத்துல இருந்தேன், இந்த உண்மை தெரிஞ்ச உடனே அஜ்ஞானமே எனக்கு ஆப்ஜெக்ட் ஆயிடுது. வேதாந்தம் படிக்கிறது வரைக்கும் நான் எனக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லுவோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரியாததுங்கிறது தெரியாததுங்கிறது தெரிஞ்சிடும். முன்னாலேயும் தெரியாதுங்கிறது தெரியும், தெரிஞ்ச பிறகும் தெரியாதுங்கிறது முடிக்கிற போது, கிளாஸ முடிக்கிற போது இப்படி பண்றேன்னு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால என்னை பத்தி எனக்கு தெரியாது. வேதாந்தம் படிச்ச பிறகு என்னை பத்தி தைரியமா சொல்ல மாட்டேங்கிறான் பாருங்க. ஆமா, வேதாந்தம் படிச்ச பிறகு என்னை பத்தி எனக்கு தெரியல. என்னை பத்தி தெரிஞ்சதுக்கு பிறகு என்னை பத்தி தெரியாம இருந்ததுங்கிறதும் தெளிவா தெரியும். அஜ்ஞானம் ஆப்ஜெக்ட் ஆயிடுறது. அஜ்ஞானம் முதல்ல ஆப்ஜெக்ட் ஆயிடுறது. நான் அஜ்ஞானின்னு நினைச்சுட்டு இருந்தேன், இப்ப என்ன சொல்றேன், அஜ்ஞானம் எனக்கு இருந்தது, அஜ்ஞானம் என்னால் அறியப்படுற பொருள். அதனால அகம் அஜ்ஞானத்தை, அஜ்ஞான சாட்சி, நாகம் அஜ்ஞானி. அகம் அஜ்ஞான சாட்சி, நாகம் அஜ்ஞானி. அகம் ஞானின்னு கூட சொல்ல மாட்டோம். அது சொன்ன அதுலயும் அஜ்ஞானம் வந்துடும். நான் ஞானிங்கிறது குருவுக்காக நமஸ்காரத்துக்காக நீங்க சொன்னாலே எனக்கு புரிஞ்சுதுங்கிறதுக்காக சொல்லுவோமே தவிர, அகம் ஞான ஸ்வரூபா, அகம் ஞான ஸ்வரூபா. அந்த ஞான ஸ்வரூபம்ங்கிற ஞானம் மனசுல இருக்கிறதுனால ஞானி அப்படின்னு நம்ம சொல்றது, குரு கிருப்பையினால. இல்லாட்டி கிரகம் எடுத்துனா என்ன பண்றது, அதுக்காக வேண்டியதெல்லாம் சொல்றது. அது மாத்திரமில்ல, அதப்பரம் அந்நத் அநீயசம் நாஸ்தி.
இப்பதான் முடிக்கிறோம் அதை. அதப்பரன்னான் யதனீய சகும்ஹி. அதப்பரம் அநியசம் அந்நத்து நாஸ்தி. இதை காட்டிலும் சூக்ஷ்மமான வஸ்து கிடையாது அப்படிங்கிறார். அதப்பரம்னா என்ன? இதை காட்டிலும், எதை காட்டிலும், இந்த பிரம்மத்தை காட்டிலும், சுத்த சைதன்யத்தை காட்டிலும், பியூர் கான்சியஸ்னஸ் காட்டிலும் சட்டலா ஒன்னும் கிடையாது. இதுதான் மோஸ்ட் சட்லஸ்ட் அப்படிங்கிறது. மோஸ்ட் சட்லஸ்ட் வஸ்து எதுன்னா அகம், நான் தான். உலகத்திலேயே அதிசூக்ஷ்மமான வஸ்து யாருன்னா அகம். நீ மாத்திரமானா தும் சர்வம். எல்லாமே சூக்ஷ்மத்துல இருந்து தான் இந்த ஸ்தூலத்துல வந்து எடுத்தோம். நம்ம புத்தியோ எப்ப பார்த்தாலும் ஸ்தூலத்தை பார்த்து எப்ப பார்த்தாலும் சம்சாரத்தை விருத்தி பண்ணிட்டே இருக்கு. நீங்க எல்லாரும் சூக்ஷ்மத்தை போக்கஸ் பண்ணி ஒழுங்கா செருப்ப மாட்டின்னு ஆத்துக்கு போங்க. ஓம் சகனா பவது சகனோ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு